புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆலோசனையின்படி முத்தமிழறிஞர் கலைஞர்களின் அரவணைப்பில் 47 வருடம் பாரம்பரியமிக்க சங்கம். இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான் இருந்து தலைவர்களாக இருந்த சங்கம். இந்த சங்கத்தில் என்னை ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள். கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவேன். நிறைய எதிர்பார்ப்புகள் எப்போவுமே மேடையில் உள்ள ஜாம்பவான்கள் திரு எஸ்ஐ சார், தான் அண்ணன் மற்றும் முன்னாள் திரு பிரகாசம் சார், எங்களோட ஆஃபீஸ் பேரர்ஸ் தனஞ்சயன் சார் அண்ட் டி சிவா சார், நம்ம புதுசாக பொறுப்பேற்றிருக்க ராஜ்யசபா எம்பி அண்ணன் திரு எல்கே சுதீஷ் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு பொதுக்குழுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ சார் ரொம்ப கோவப்படுவார், ஒரு ஆதங்கத்தை தெரிவிப்பார். இந்த முறை தான் அமைதியாக இருந்திருக்காரு, என்னன்னு தெரியல. எப்போ வந்தாலுமே சண்டை பண்ணுவார், எப்போ போகும்போது ஒரு பரபரப்பு தான் பண்ணிட்டு போவார். ஏன்னா நம்ம மேலே அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. கண்டிப்பாக இவங்க அந்த சொன்னது செய்வாங்க, அதுக்கு மேலே நிறைய செய்வாங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக இது தமிழ் குமர ஒருத்தனால மட்டும் எதுவும் செய்ய முடியாது. கண்டிப்பாக நம்ம ஒரு டீமாக, நீங்கள் பெரியவங்க ஜாமா உங்கள் வழிகாட்டுதின் பேரில் நீங்கள் தானண்ணன் இந்த மாதிரி சிவா சார் எல்லாமே சேர்ந்து எல்லாம் செஞ்சால் தான் செய்ய முடியும். இப்போ தனஞ்சயன் சார் வந்து நிறைய திட்டங்கள் சொன்னார், அதுக்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம அறிவிப்பாங்க. இப்போ வந்து நான் வெற்றி பெற்ற உடனே நம்ம ஒரு மீட்டிங் போட்டோம். அதில் வந்து எல்லாருமே தமிழ் சினிமாவோட ஜாம்பான் எல்லாமே வந்திருந்தாங்க. இது அக்காட் ரோட்டில் போட்டோம். அப்போ ஒரு ஆலோசனை பண்ணோம். அது சொன்னாங்க, முடிச்ச உடனே இதே ஒரு பெரிய வெற்றி தான் உங்களுக்கு, ஏன்னா யாரும் வரமாட்டாங்க, யாரும் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அதனால் அந்த குழு அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த 3 ஆண்டு எங்களால் முடிஞ்சது சிறப்பாக செய்வோம். இன்னொன்று உறுதியாக சொல்லிடுறோம், இதில் என்னுடைய தனிப்பட்ட காரணம் ஒரு தலைவராக ஒரு தமிழ் குமரனுக்காக இவங்களுடைய சாதகமாக இது கிடையவே கிடையாது. இது ஒரு தயாரிப்பாளர் நலன் கருதி தான் எடுக்கப்படும். நம்ம அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் பேரர்ஸு, நம்ம பொதுக்குழு, நம்ம செயற்குழு உறுப்பினர் இவங்களுக்கு தேவை ஒரு பட்சமாக அந்த மாதிரி நடக்கிறது கிடையவே கிடையாது. எந்த ஒரு நடவடிக்கையும் கண்டிப்பாக இந்த சங்கம் சுயநலத்துக்காக பயன்படாது. இது தயாரிப்பாளர் நலன் கருதியே இதை திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன். அதேமாரி இந்த கட்டப்பஞ்சம் எதுவுமே இருக்காது. இன்னொன்று இதில் அரசியல் அந்த மாதிரி கிடையாது, ஜாதி மதம் கிடையாது. இது நம்மெல்லாம் ஒரு குடும்பம். நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த 3 ஆண்டில் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது. கண்டிப்பாக நான் நம்பிக்கை இருக்குது. இது ஒரு நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவோன்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இப்போ ஒரு பிரச்சனை வந்து நம்ம